அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. என்னப்பா இவ்வளவு டல்லா இருக்கான்? ஏப்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்லு அவங்கிட்ட. வெள்ளிக்கிழமை. நேத்தைக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன அர்த்தம்? டேய் சும்மா நீ வேற. இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அப்படின்னா என்ன தெரியுமா? காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள், காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள், காதலி சரியில்லைன்னா அவளை மாத்துற நாள், மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள். இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கூட ஏதாவது கசமுசாவா, சண்டையா, இல்ல நாளைக்கு பாக்ஸிங்ன்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கியா? அவ கொடுக்குற உற்சாகத்துல தான் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும். அது உனக்கு தெரியுமா? காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பாரு, பூந்தமல்லியில இருந்து ஒரு குரூப் வந்து இங்க ஆட போகுது தெரியுமா? தண்டையார்பேட்ல இருந்து வேற ஒரு குரூப் வருது. இது போக அடையாறுல இருந்து அல்போன்ஸான ஒரு ஃபிகர் வருது. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வந்து உட்கார்ந்துக்கலாமா? வா நம்ம எல்லாரும் ஜாலியா ஆடலாம் வா. ஏய் வந்துட்டேப்பா. ஏய் வந்துட்டாங்கப்பா. ஏய் பாப்பா பாப்பா பாப்பா. வெளியில போயிட்டு வாங்க. போங்க வா. சரி ஓகே, நம்ம ஒரு ரவுண்ட் ஆடிட்டு வரலாம். அதுக்குள்ள அண்ணன் 2 ரவுண்ட் ஏத்து வாங்கப்பா. வா வா வா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாக்ஸிங் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு நேருக்கு நேராக மோதப் போவது இளம் புயல் விஸ்வா. இளம் புயல் விஸ்வாவுடன் மோதப் போவது கருஞ்சிறுத்தை குணா. கருஞ்சிறுத்தை குணா 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றவர். இப்போது இளம் புயல் விஸ்வாவுடன் மோதுவது சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வார். முதல் ரவுண்ட் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அமர்க்கலமான ரவுண்ட். இந்த ரவுண்டில் விஸ்வாவின் கை ஓங்கி இருக்கிறது. சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கு குணா தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர் குடிக்க போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. யாங்க என்ன இந்த பொண்ணு பீர் அடிக்குது அசிங்கமா? பாக்ஸ் சென்ற வருட சாம்பியன் குணா இளம் புயல் விஸ்வாவின் தாக்குதலை தாங்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். Very good, Vishwa. 1, 2, 3, 4, 5. இளம் புயல் விஸ்வா
விஸ்வா, சோப்புராஜ் உன் மேல நிறைய பணம் கட்டியிருக்கான். பணமா? நீ தோத்துடணும்னு சொல்லி கட்டியிருக்கான். நான் சொல்றது செய். தோத்துரு. Three, 4, 5, 6, 7, 8. Box. விஸ்வா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1. அவன் சோப்ராஜ் தொழிலே அதுதானே. விஸ்வா என் தம்பி, அவன் தான் ஜெயிக்கணும்னு என்னால சொல்ல முடியாது. நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது தெரியுமா?
நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 50,000 ரூபாய் கொடுத்தான். போதாதா? சரி, அதை விடு. இன்னையில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட. அவன் சொந்த ஆள் மாதிரி, என்ன மாதிரி. அடியாளவா? ஆமா, அடியாள் தான். அப்படியே வச்சுக்கோ. நீ யாரு? சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுவியா? நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல, அவன் சோப்ராஜ். உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன். நம்ம எல்லாம் வாழ்க்கையில தோத்து போடுவோம். சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது, நமக்கு தெரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது. என்ன நீ இப்படி பேசுற? நீ நல்லா படிச்சிருக்க. உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை? பெரிய மூளை 30 ரூபா கொடுத்தா கசாப் கடையில கிடைக்கும். நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? 4 வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க. சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்கிட்ட நான் என்ன இருக்கு? இங்க பணம் வேணும்டா, பணம். அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு. அது எந்த வழியில வந்தாலும் சரி. மனிதர் நான் வீரமாய் போராடுவோம், தீயாய் பார்த்து தீமையை பொசுக்கும். நம் அப்பா சொன்னது இன்னும் உங்க அப்பா சொல்லி கொடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி சொல்லி கொடுத்தவன் தான் 4 நல்ல பேரை காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கு அமிச்சிட்டு தேச துரோகின் பேரோட போய் சேர்ந்துட்டான். அந்த ஆளுக்கு தான் நம்ம பிறந்தோடு நினைச்சு பார்க்கறதுக்கு நான் வைக்கப்படுறேன். அண்ணே. அதை விட சோப்ராஜுக்கு அடியாளா இருக்கிறத நினைச்சு பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணே. டேய், காட்டி கொடுக்கிறவனை விட தட்டி கொடுக்கிறவன் எவ்வளவோ மேல். அது தெரிஞ்சுக்கோ. நம்மள பெத்த அப்பா ஒரு கோழை. அந்த ஆள் சொல்லி கொடுத்ததையே வேலை வாக்க நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம நாளைக்கு சோப்ராஜை வந்து பாரு.